வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரத்திற்கு உண்டான நாளானது 8/4/2024 முதல் 14/4/2024 வரை, அதாவது பங்குனியில் ஆரம்பித்து சித்திரை வரை. அதில் பங்குனி 26ஆம் நாள் முதல் சித்திரை 1, அதாவது குரோதி வருடம் பிறக்கக்கூடிய நாள் வரை உள்ள வார ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இந்த சித்திரை மாதத்தில் ஒவ்வொரு வாரமும் நம் வார ராசி பலன்களை பார்க்கின்றோம். இதில் சித்திரை 1 வருவதனால் எப்பொழுதும் அந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதத்தின் முதல் நாளுக்காக அந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும், அந்த மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகள் மிக முக்கியமாக நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கையில் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும்? முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். சித்திரை மாதத்தின் பலன்களை நாம் பார்க்க போகின்றோம். அதாவது இந்த வார பலனிலே சித்திரை மாதம் வருவதனால், முதல் நாள் வருவதனால் எப்பொழுதும் நாம் பார்க்கக்கூடிய தமிழ் மாதத்தில் உண்டான பலன்கள். சித்திரை மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் அனுமனை வழிபாடு பண்ணுவதும், அலர்ஜி சம்பந்தப்பட்ட, காது மூக்கு தண்டை சம்பந்தப்பட்ட, தலைவலி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் பெரிய சந்தோஷம் இந்த சித்திரை மாதத்தில் குரு மாறுவதனால் ஏற்படும். மன அழுத்தமெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். நிறைய டிராவல் செய்யக்கூடிய மாதமாக இது காணப்படும். பணவரவில் ஏதோ ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாத இருந்த பிரச்சனை தீரும். சூரியன் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய மாதமே சித்திரை மாதம் என்பதனால் முதல் ஆகாரமாக பசுனை எடுத்துக்கொள்வது, தினமும் எடுத்துக்கொள்வது விசேஷமான பலனை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். பிபி, ப்ரெஷர், சுகர் எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்று மாற்றத்திற்காக உத்தியோகமே இல்லை, வேறு உத்தியோகம் கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கும். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் பெறும். குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரும். குடும்பத்திற்கு தேவையான விஷயத்தை செய்து முடித்து கொடுப்பீர்கள். ஆச்சரியமாக இருக்கும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் சித்திரையில் தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பற்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், வாய் சம்பந்தப்பட்ட விஷயம் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இந்த சித்திரை மாதம் கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பழைய கடன்கள் ஏதாவது ஒரு வகையில் செட்டில்மெண்ட் ஆகலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையும். வழக்குகள் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனை தீரும். அரசமைப்பில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் கால்களில் மிக கவனமாக பார்த்து கொள்வதும், சனி பகவானுடைய பிரீத்தி செய்து கொள்வதும் சித்திரை மாதத்தில் மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான மாதம், பெருமை மிக்க மாதம். ஏற்றங்கள் ஏற்படும். நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனதில் இருந்த கஷ்டங்கள் குறையும் கடகராசிக்காரர்களுக்கு.
படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தில் இருக்கும். அதேபோல் சுபகாரியத்தில் இருந்த பாதிப்புகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படக்கூடிய மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு காணப்படுவது ஆச்சரியத்தின் அன்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உடைய அமைப்பு கொண்டாடுவது கும்பிடுவது ஏற்றத்தை தரும். தொற்று நோய் உபத்திரங்கள் சளி தொந்தரவெல்லாம் பார்த்துக்கணும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் பேப்பர்லாம் போட ஆரம்பித்தீர்கள்னால் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும். இன்னொரு உத்தியோகம் கிடைக்கின்ற வரையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை விடக்கூடாது. இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வகையில் அப்பொழுது வரைக்கும் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை பிடித்து கொள்ள வேண்டும். கூட்டு தொழிலிருந்து தனி தொழில் தொடங்கலாம். மன அமைதி ஏற்படும் சித்திரையில் என்றால் கடன் அமைப்புக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான அமைப்பு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேது. கேது வழிபாடு மிகப்பெரிய ஏற்றம். அதேபோல் நரம்பு கோளாறுகளில் அதிக கவனத்துடன் இருப்பது முக்கியம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய மாதம். சுபகாரியங்கள் தட்டி கொண்டே போச்சே என்று வருத்தப்பட வேண்டாம். சுபகாரியமெல்லாம் எப்பேற்பட்ட விஷயமும் நடக்கும். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து நீண்ட நாள் பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் நிவர்த்தி, சுபகாரியங்கள் அனுகூலம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சுக்கிரன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றும். சுகர், கொலஸ்ட்ரால், பிபி மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். புரியுதா மக்களே? துலா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கோபதாபம் கூடாது. குடும்பத்துடன் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளெல்லாம் மிடித்து கொள்வது ஏற்றம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். துலா ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். சுபவரிய பிராப்தங்கள் ஏற்படுவது சித்திரையிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக வரும் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் வழிபாடு நன்மை. மன அழுத்தம், தூக்கமின்மை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், சுபகாரியங்கள், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் ஏற்படும். லாபம் ஏற்படும். லாபம் வந்தாவே பணம் வரும். முதலீடுகளுக்கு அனுகூலம் காணப்படும். நீங்கள் ஏதோ என்றோ முதலீடு செய்த ஷேரெல்லாம் நல்ல லெவலுக்கு விற்பீங்க. ஆச்சரியத்தில் இருப்பீங்க. டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஜெயம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வரும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்பை நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நவகிரக புதன் மிக மிக முக்கியம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனை கெடுத்து கொள்ளாதீர்கள். சரணாகதி அடையுங்கள். நல்ல விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள், வியாபார சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சித்திரையிலிருந்து ஏற்றம் பெறும். பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்திற்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய கடமை ஏற்படும்.
சுபகாரியங்கள், சந்தோஷங்கள், அனுகூலங்கள் காணப்படும். சந்தோஷமான இடத்திற்கு சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியமான அமைப்பு இந்த சித்திரையிலிருந்து ஏற்படும். வயிற்று உபத்திரம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சூரியன் வழிபாடு மிக முக்கியம். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், பிள்ளைகளுடைய கோபதாபங்களில் மிக கவனம். மற்ற எல்லா விஷயமும் நீங்கள் நினைத்த மாதிரி நடக்கும். எதிர்பார்க்காத வெற்றி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு போன்ற விஷயத்தில் இருந்த சிக்கலெல்லாம் படிப்படியாக தீரும். உங்களுடைய வளர்ச்சி மற்றவர்களுக்கு பிரமிப்பாகும். அத்தனை விதமான அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்கக்கூடிய மாதமாக சித்திரை மாதத்திலிருந்து பார்க்கலாம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி மிக முக்கியம். வயிறு, பாதம் அதிக கவனம். சிலருக்கு கழுத்து, முதுகு கூட தொந்தரவு வரலாம். ஆனால் தொழில் சார்ந்த விஷயத்தில் பயப்பட வேண்டாம். இளம் வயதை சார்ந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் அமைப்பில் இருந்த பாதிப்பு டக்கென்று நிவர்த்தி காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வாகன அமைப்பில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். நல்ல விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது சித்திரையில் முக்கியம். பதட்டமான விஷயத்தில் போய் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். கூடா நட்பு கேடு விளையும். ஜென்மசனி இருப்பதனால் சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். சோம்பல் இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்றம் ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் தொழில் சார்ந்த விஷயம், படிப்படியாக இருந்த சுபவிரயங்கள், புது கடன் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு வழிபாடு நன்மை. மன அழுத்தம் ஏதாவது ஒரு வகையில் இருக்கும். 7.5 சனியின் ஆரம்பத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா? இதுவரை இந்த சித்திரை வரை 1 வருடங்கள் 2ஆம் இடத்தில் இருந்த குரு மாறுகிறார். அதனால் நல்ல விஷயங்கள், குடும்பத்தில் ஏற்றம், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தியாங்கெல்லாம் தீங்கும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். உத்தியோக ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குடும்ப சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியம் மட்டும் அதீத கவனம்.